நாம் அடுத்து பார்க்க இருக்கும் தொகுதியும் ஒரு முக்கியமான தொகுதி, ஆலங்குளம் தொகுதி. இது ஆல்ரெடி அருணா அவர் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றது. அவருக்கு பின்னால் அவருடைய மகள் ஜெயிச்சாங்க. சென்ற முறை அதிமுக சார்பாக வெற்றி பெற்றவர் மனோஜ் பாண்டியன். அவர் கட்சி மாறி இப்போ திமுகவுக்கு வந்திருக்கார். திமுக சார்பாக மனோஜ் பாண்டியன், அதிமுக சார்பாக பிரபாகரன், நாம் தமிழர் சார்பாக பால்ராஜ் மற்றும் தாவேகா சார்பாக விபின் சக்கரவர்த்தி. இந்த தொகுதியுடைய பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா 2011 அதிமுக, திருப்பி 16 திமுக மாறி மாறி வந்திருக்கு. ஸோ 2011 அதிமுக 299 வாக்குகளில் ஜெயிச்சிருக்கு. 2016 திமுக 4754 பெற்று கைப்பற்றியது. பட் மீண்டும் அதிமுக 3539 அதிகம் பெற்று 2021 கைப்பற்றியது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன சிக்கல்னு சொன்னால், இதில் நாடார்கள் அதிகம். ஹரி நாடார்னு நிறைய நகைகள் போட்டு வருவார். அவர் நடத்துகின்ற பணங்காட்டு படை வேட்பாளர்கள் இங்கே ஓட்டை பிரிப்பதால் எளிதாக திரு பிரபாகரன் வெல்வதற்கே வாய்ப்பு. அட்வான்டேஜ் ஏடிஎம்கே. இந்த தொகுதி அதிமுகவிற்கு செல்கிறது.